சந்தான கிங்குங்கிறது அவர் நடித்த முதல் ஸ்டார்டிங்கில் உள்ள காமெடி படங்களே நடிச்சிருக்காரு. அவர் கிங் இல்லாமல் இருந்தால் அவர் அத்தனை ஹீரோ கூட நடிக்க முடியுமா? ரஜினி சார்லேருந்து அவ்வளோ பெரிய சிம்பு சார், தனுஷ் சார் கூட நடிக்க முடியும். அதுலேயும் கிங்கு ஹீரோவாக நடித்தும் அவர் ஜெயிச்சிருக்காரு. டிடி ரிட்டர்ன்ஸு, வடக்குப்பட்டி ராமசாமி, தில்லுக்கு தூட்டு. எதுக்கு சந்தானத்துக்கு ஹீரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சந்தானம் ஹீரோவை நடித்து வரிசையாக ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல. ஹிட்டு கொடுக்கும்போது ஏங்க ஹீரோவை பண்ணாமல் வேறு? அவருக்கு அந்த முக அமைப்பு இருக்குது, அவருக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவரோட டீம் இருக்குது, அவருக்குன்னு கதை சொல்கிறதுக்கு எவ்வளோ ஆள் இருக்காங்க. படம் வந்து சிறப்பாக 2 மணி நேரம் 13 நிமிஷம் 58 செகண்டு போர் அடிக்காமல் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். தலைவர், ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை தேட்டருக்கு போகிறேன்னா அருவா வெட்டுறாங்க. ஜாதி, இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் வெட்டுறான், அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன், இப்படியெல்லாம் காட்டுறாங்கல்ல. இப்போ இதெல்லாம் அங்கெல்லாம் கிடையாது. ஜாதி படம் செல்லக்குடி ஜாதி அந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா சிரிக்கிற மாதிரி இல்லை என்டர்டெயின்மெண்ட் மாதிரி எல்லாரையும் வச்சு நான் பண்ணியிருக்காங்க. சிறப்பாக இருக்குது படம். ரெண்டாவது இமான் சார். ஆமாம், சந்தானம் சார் படத்தில் ஃபஸ்ட்டு இமான் சார் ஒரு பண்ணியிருக்காரு. சாங் நல்லாயிருக்கு. மாயோனேன்னு ஒரு சாங் நல்லாயிருக்கு. ரெண்டாவது டான்ஸு கின்ஸுன்னு படம் கிரிஞ்சு மாதிரி இருந்தாலும் அவரே சொல்லிடுறாரு, டே கிரிஞ்சி போ அப்படின்னு சொல்லி. நீங்கள் இன்னொருத்தர் வந்து அவரை கலாய்க்க வேண்டாம். அவரே வந்து அவரை கலாய்ச்சி இது ஐயோ இவன் வேறு கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கேன் போய் அப்படின்னு சொல்லி அது பண்ணியிருக்காரு. நல்ல ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ வந்து தேட்டரில் கொத்தாக தேட்டரில் படம் பார்க்க நிறைய மலையாள படங்கள் தான் இப்போ தமிழில் ஓடிட்டு இருக்கு. தமிழில் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் வருது. இந்த மாதிரி படங்களை தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்த நிறைய படங்கள் வந்து அவங்க பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, புரியுதுங்களா? தமிழ் படம் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, மலையாள படம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஸ்லோவாக போகும். உட்காந்துட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகு கதைக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படின்னா, தமிழ் படத்தில் போய் உட்கார்ந்த உடனே 5 நிமிஷத்துலேயே அவங்களுக்கு கதை வரும்னா எப்படி கதை வரும்? அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணி அப்படி பண்ணிட்டு வந்தானுங்க. சிறப்பாக இருக்குது. தேட்டரில் எல்லாருமே தேட்டரில் எல்லோரும் கொத்தாக சிரித்தாங்க. அது சந்தோஷமாக இருக்குது. நல்லா தானே இருக்குது. காமெடியா எல்லாம் ஃபுல்லாக சிரிப்பு தானே இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தானே ஜெர்மனி ஜெர்மனி நல்லா செம்ம காமெடி தான். எல்லாம் குடும்பத்தோடு தான் பார்க்கலாம். எல்லாமே சூப்பர். பாட்டு தான் சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருந்து காமெடியாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு. ஃபேமிலியாக போய் பார்க்கணும். எல்லாமே நல்லா தான் இருந்து. ஃபர்ஸ்ட் பார்ட் நாங்கள் தான் கிங் படம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான படம். நீங்கள் வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து படம் வந்து பிடிக்காது. பட் எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். படத்தில் வந்து நிறைய காமெடிஸ் வச்சுருக்காங்க. ஃபுல் படத்தில் வந்து அங்கங்கே காமெடி ஒர்க் அவுட் இருக்குது. ஒரு கதை ஒன்று போகுது. ஸோ கதை ப்ளஸ் காமெடி இருக்கும் போது உங்களுக்கு படம் பெருசாக போர் அடிக்கலை. சந்தானம் நிறைய கவுண்டர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த இதுதான் வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் ரொம்ப பழசு மாதிரி கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்குது. பட் ஓவராலாக வந்து கண்டிப்பாக படம் ஒரு தடவை பார்க்கலாம், ஒரு ஜாலியாக பார்த்துடலாம். அது சந்தானம் தாண்டி இருக்க காமெடியன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. தம்பிராமையா வேறு ரேஞ்சில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாலசரவணன் அந்த ஒரு காம்பினேஷனில் வரும்போது சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. லொலுசபா மாறன், லொலுசபா சேஷு எல்லாமே. ஸோ எல்லாரோட இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. ஒரு லிஃப்ட் சீன்லாம் இருக்கும். அதாவது இந்த லிஃப்ட் சீன் ஒன்று இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். லிஃப்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கும். லிஃப்ட் சீன் அந்த பணத்தை தூக்கின்னு மாற்றுவாங்க. பழைய டெக்னிக் தான் இருந்தாலும் அது அந்த இடத்துல ஆடியன்ஸ் சிரித்தாங்க. ஒரு சில இடத்துல வந்து ஹீரோ கொஞ்சம் இன்னோசென்ட்டான ட்விஸ்ட்லாம் இருக்கும் படத்தில். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா காமெடியாக இருந்தது. ஆமாம், போர் அடிக்கிற மாதிரினா ரொம்பலாம் போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க. உட்காந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். காமெடியாக மைண்டில் எதுவுமே வச்சுக்காமல் டீட்டெயிலாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா குறை சொல்லலாம். ஜாலியாக பார்க்கலான்னா ஜாலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடியாக அப்படியே போகுது. அதான் கொஞ்சம் சில விஷயம் சொதப்பினாலும் முக்கால்வாசி படம் நல்லா தான் இருக்குது. இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் அவர் கொடுத்துருக்காரு. நிறைய மற்றவங்க தான் கிரிஞ்சாக இருக்காங்களா, ஆனால் இவர் வந்து அந்த கிரிஞ்ச் பண்ணுறவங்களுக்கு தான் ஆமாம் அந்த கவுண்டர் கொடுக்குறாரு. அந்த தம்பிராமையா அவர் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகிறது. அவர் நடுவில் அந்த இது பண்ணுறாப்புல. அதான் பாலசரவனும் இவர் தம்பிராமையாவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த இது ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து மாறனவர், கூல் சுரேஷ், முனிஷ்காந்த் இவங்க எல்லாம் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபீல் பண்ணுறாங்க அந்த கேப்பை. ஹீரோயினும் நல்லா சாங் சூப்பராக டான்ஸ் ஆடிருக்காங்க எல்லாருமே. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க அந்த பிரியா அவங்களுக்காக நிறைய பேர் இந்த படத்தில் வந்துருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற அந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்க.